ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். என்னோட எல்லா வீடியோலையுமே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் புரியல, இன்னும் கொஞ்சம் என்ட்ரி மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து ஒரு கிளியர் வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்கும் சொல்லி தரணும், இல்லைனா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் காமிக்கணும், நான் இவ்வளோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், இது வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி எந்த ஒரு மோட்டிவோடவே ஸ்டார்ட் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூடியூப்ல வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட ப்ராஃபிட்டையோ இதையோ ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு சைக்காலஜி வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா, நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணும்போதோ, ஒரு சஜஷன் குடுக்கும்போதோ, அத நான் முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ, அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டும் தான் நான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதனால கூட தான் என்னோட ஃபேஸ் எதுவுமே வந்து பெருசா யூடியூப்ல எதுவுமே நான் ஷோ பண்ணல. இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து ரீல்ஸ் மாரி மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். இப்போதைக்கு டைம் இல்லாதனால. பட் மேலேருந்து நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கன்சிஸ்டன்ட்டா டெய்லியும் வீடியோ போடலான்னு இருக்கேன். டெய்லி நான் எடுக்கிற வீடியோ வந்து பிரேக் டவுன் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஆம். ஸோ, ஓகே. இந்த வீடியோல வந்து நான் சிம்பிளா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி நான் அனலைஸ் பண்ணுவேன். ஏன்னா மெயினா நான் கோல்ட்ல மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். இதே ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க கரன்சி பேர்லயும் நீங்க பண்ணலாம். பட் ஒரு சின்ன இது என்னன்னா, டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அ அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா, நான் இத வந்து ஒரு 3 4 மந்த்ஸ் பிராக்டிஸ் பண்ணேன். பிராக்டிஸ் இன் தி சென்ஸ் பேக் டெஸ்ட் கிடையாது. ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணேன். ஃபார்வர்ட் டெஸ்டிங்னா நான் ஒரு அக்கவுண்ட் ரியலா வாங்கி, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூன் பண்ணி, சேஞ்ச் பண்ணி ஃபைனலா வந்து எனக்கு இது நல்லா செட் ஆனனால, நான் பாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, அத வந்து நான் வந்து இப்ப காட்டுறேன். லைக் கோல்ட்ல நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கெட் இன்டூ தி வீடியோ. ஸோ, ஓகே. இப்போ நான் வந்து கோல்ட் சார்ட்குள்ள வந்தாச்சு. என்னோட ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, ஆ 4 ஹவர் ட்ரெண்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ, ஃபைண்ட் அவுட் தி 4 ஹவர் ட்ரெண்ட். ஆக்சுவலி நீங்க டேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 4 ஹவரே போதும்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு கோல்ட்ல வந்து இப்போதைக்கு 4 ஹவர் போதும்னு தோணுச்சு. ஸோ மெயினா வந்து ஏன்னா 4 ஹவர் ஒன் டே வந்து மேக்ஸிமம் ஒரே மாரி தான் இருக்கும். பட் டவுன் ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்ட். சம்டைம்ஸ் வந்து டேயோட லோ வந்து ரொம்ப இதா இருக்கும். பட் இப்போதைக்கு நான் 4 ஹவர் மட்டும் தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 4 ஹவர்லேருந்து என்ன ட்ரெண்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இத நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். அது ரொம்ப ஈஸி. நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கிறதுலே பேசிக். ஒரு ட்ரேடிங்குக்குள்ள வரீங்க, இன்ட்ராடேக்குள்ள வரீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இது எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்றது? இல்லனா லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றது? சிம்பிள் கான்செப்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, ஒண்ணு நீங்க YouTubeல போய் சிம்பிளா சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒரு 4, 5 வீடியோ பார்த்துட்டு நீங்க அத பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. என்ன கான்செப்ட் புரியலன்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து லோவா எடுத்துக்கலாமா? ஹையர் லோவா எடுத்துக்கலாமா? ஏன்னா மார்க்கெட் ஓவராலா அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க எங்கேருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹையர் ஹை, ஒரு சின்ன புல் பேக், ஹையர் லோ, ஹையர் ஹை. இத ஏன் ஹையர் ஹைன்னு சொல்றேன்? ஏன்னா ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ஹையர் ஹைய வந்து பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட். ஓகேவா? அதுக்கு பேரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நியூ ஹை வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லோ ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த லோ வந்து 4, 5 லோ கூட கீழ இருக்கலாம். பட் எது இருக்கிறதுலே லோவோ அததான் நீங்க ஹையர் லோன்னு எடுத்துப்பீங்க. அந்த ஹையர் லோ எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிரும். இதுல நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஹையர் ஹை. ஓகேவா? இப்போ என்னன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருந்தது. இந்த ஆ ஸோ சில பேர் வந்து இது வந்து ஏதோ சிடிஎஸ்டியா சம்திங் சொல்லுவாங்க. அது பேர் எனக்கு தெரியல. பட் இங்க இத பிரேக் பண்ணாலே வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் நான் எதுக்கு வெயிட் பண்ணுவேன்னா, எனக்கு இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட். இந்த ஹையர் லோ பிரேக் பண்ணாம இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுல்ல, வந்துட்டு இப்படியே கூட மார்க்கெட் போலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டியா கன்சிடர் பண்ணிப்பேன். இந்த லோவெல்லாம். ஸோ இந்த ஹையர் லோ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பட் மார்க்கெட் என்ன பண்ணிருச்சுன்னா, பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு மார்க்கெட்ல. ஸோ லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்ன ரூல் எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது டவுன் ட்ரெண்டா மாறுது அப்படின்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட்ல ஒரு ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆயிருச்சு.
பட் இதுதான் ஹையர் ஹைன்னு எப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்படி கீழ வந்திருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த லோயர் லோ வந்துட்டு பிரேக் பண்ணிருச்சுன்னா, இந்த லோயர் ஹை வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ, இப்போ இங்க இத பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாம என்ன பண்ணிருக்கு அப்டின்னா, இன்டர்னலா ஒரு ஹையர் லோ மாரி. இது வந்து நீங்க ஹையர் லோன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா, இப்போதைக்கு ஹையர் லோ தான். ஏன்னா, இங்க இருந்து கூட மார்க்கெட் அப்படியே மேல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுலே லோ எது? இது ஹையர் லோவா கன்ஃபார்ம் ஆயிரும். இன்டர்னலா இதெல்லாம் லோ. இதெல்லாம் இன்டர்னல் லோ. ஓகேவா? ஸோ, இது வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஸோ, பேசிக் கான்செப்ட் வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ, இப்போதைக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னா, ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. லோயர் ஹையுமே ஃபார்ம் ஆயி ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். பட் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அ நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வருவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எங்கெல்லாம் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பையர்ஸ்லாம் ரொம்ப செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி லோயர் லோ மாரி ஃபார்ம் ஆயிட்டு கீழ வந்ததுல்ல. அப்ப மேல போகும்போது இந்த லோயர் லோ வந்து மார்க்கெட் எடுத்திருக்கணும். பட் என்ன ஆச்சுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான செல்லிங் இங்க நடந்திருக்கு. அப்ப என்ன மீனிங்னா, இங்க செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வந்து நம்ம இங்க போய் பை பண்றது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஆப்ஷன். ஓகே. இங்க பை பண்ணக்கூடாது. இங்க வந்து நம்ம எப்படி சொல்றது, இந்த ஆல் டைம் ஹைக்லாம் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? இங்க இருந்து கண்டிப்பா மேல தான் போப்போகுது. ஏன்னா இந்த இது லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ மேல தான் போகப்போகுது. ரொம்ப கன்சால்டேட் பண்ணுது. மேல தான் போகப்போகுது. நம்ம எய்ம் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்றேன்னா, வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அ இப்படி மார்க்கெட் வந்து இப்படி வருதுல்ல. இப்படி வந்துட்டு, இப்போ ஒரு வேளை இங்க வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா, பிரேக் பண்ணி ஒரு நல்ல நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, நீங்க திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ வந்து இன்டர்னலா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க ஒரு பை ட்ரேட் எடுக்கலாம். அதுவரைக்கும் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ, இப்போதைக்கு ட்ரேட் என்ன இருக்குன்னா, ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. லோயர் ஹை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. இதுதான் என்னோட அனலைசிஸ். ஓகே. இது ஸ்டெப் 1. ஸோ, 4 ஹவர பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போதைக்கு. இந்த 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 கேண்டில பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்றேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஸ்டெப் 1 முடிஞ்சது. இப்போ அ ஓகே. சாரி ஸ்டெப் 1 ஃபைண்ட் அவுட் தி 4 ஹவர் ட்ரெண்ட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 என்னன்னா 1 ஹவர் ட்ரெண்ட் வேணும் நமக்கு இப்போ. இப்போ வந்து நான் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் இது உங்களோட இதுதான். நான் வந்து 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் எதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். ஃபைண்ட் அவுட் தி ஃபைண்ட் அவுட் தி 1 ஹவர் ஆர் 30 மினிட்ஸ் ட்ரெண்ட். ஓகே. இது ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவேன்னா 1 ஹவர் போவேன். 1 ஹவர் போயிட்டு கரண்ட்டா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து இங்க ஓகே 1 மினிட். ஓகே. ஸோ 1 ஹவர். ஸோ 1 ஹவர்ல வந்து மார்க்கெட் வந்து நான் சொன்னேன் இங்க வந்து ஒரு நல்ல செல்லிங் நடந்திருக்கு மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் வந்து இங்க வந்து ஒரு போன வாரம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. இங்க அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தது. ஆ ஹையர் ஹை ஓகே. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இங்க வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கணும். பட் மார்க்கெட்ல ஹையர் லோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆகாம என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கேயே இன்டர்னலா கன்சால்டேட் ஆயிட்டு லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க்கெட்ல. இப்போ மார்க்கெட்ல என்ன ஃபார்ம் ஆகணும்? மார்க்கெட்ல வந்து இப்போ ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும். கரெக்ட்டா? லோயர் ஹை வந்து இதுவா கூட லோயர் ஹை இருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்படியே கீழ வந்து இத கூட இப்படி எடுக்கலாம். ஓகே. இத எடுத்துருச்சுன்னா இந்த லோயர் ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வரையும் போயிட்டு ஏன்னா இங்க இத போய் எடுத்தா தான் உங்களுக்கு வந்து லோயர் ஹையர் ஹைய வந்து எடுத்தா தான் மார்க்கெட் வந்து திரும்பி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் வந்து இன்டர்னல். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திரும்ப இங்கிருந்து கூட ஃபாலோ ஆகலாம். இப்ப நான் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ணல. இங்கேருந்து ஃபாலோ ஆகலாம், அங்கருந்து ஃபாலோ ஆகலாம்னு சொல்லிட்டு. எங்கருந்து எப்படி ஃபாலோ ஆகுதோ, அதுக்கு ஏத்தாப்புல நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இப்போ இப்படி இங்க வந்து இருக்கா? இப்போ நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் நடந்துட்டு இருக்கு 1 ஹவர்ல. ஸோ இங்க எனக்கு வந்து இப்போ எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே நான் எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட கான்செப்ட் படி நான் லிக்விடிட்டி பார்ப்பேன். பட் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த
ஹையர் ஹை எடுக்காம இப்போ ட்ரெண்ட் வந்து லோல தான் இருக்கு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு எனக்கு ஃபால் ஆகுது, நல்ல ஒரு செல்லிங் கிடைக்குது என்னோட என்னோட ஸ்ட்ராட்டஜி படி அப்படின்னா நான் செல் பண்ணுவேன். அவ்வளோதான். மொமெண்டமும் வால்யூமும் இருந்தால் செல் பண்ணுவேன். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு என்னது 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. லோயர் ஹை வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ லோயர் ஹை கன்ஃபார்ம் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி க அங்கனக்குள்ள ஒரு செல் பண்ணோம்னா நம்ம லோயர் லோ வரையும் எய்ம் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ இந்த லோயர் ஹை வந்து கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னா, இந்த லோயர் லோ போய் எடுத்தா தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்புட்னா, அதுக்கு தான் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஐசிடி ஸ்ட்ராட்டஜியோ ஏதோ ஒண்ணு. ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ போய் என்ன பண்ண போறேன் அப்புட்னா, ஓகே என்னோட ஓகே இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டேன். இப்போ வந்து 1 ஹவர்ல என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. லோயர் ஹை கன்ஃபார்ம் ஆகுதா இல்ல லோயர் போய் மேல போய் ஹையர் ஹைய வந்து எடுக்குதான்னு சொல்லி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா கோ டு ஸ்விட்ச் டு ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ். ஸோ 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா செக் வால்யூம் ஆர் வால்யூம் அண்ட் மொமெண்டம் செக். நோ, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப்னா லிக்விடிட்டியை ட்ரா பண்ணணும். ட்ரா இன்டர்னல் liquidity. ஓகே, இன் 30 மினிட்ஸ். நான் மோஸ்ட்டாக 30 மினிட்ஸ் தான் லிக்விடிட்டி வரைவேன். ஸோ 30 மினிட்ஸ் போயிட்டு லிக்விடிட்டி இன்டர்னலாக என்னென்ன லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்து அதை ட்ராப் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வரேன். வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இன்டர்னல் லிக்விடிட்டி இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு என்ன லிக்விடிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா, லைக் மேபி இங்கேருந்து ஃபால் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போது மார்க்கெட் வந்து இப்போ கீழே போயிட்டு இருக்கு. ஸோ மேபி நான் என்ன பண்ணலாம், ஓகே எங்கெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது மார்க்கெட்டில். கரெக்டாக? இது ஏன் இன்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு மெயினான லோ கிடையாதுல்ல. மெயினான லோ வந்து இதா இருக்குது. 1 ஹவரில் வந்து இதா இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்க லிக்விடிட்டிங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்க லோ எல்லாமே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஏன் இன்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸஸ் வச்சிருப்பாங்க சில பேர். இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரேண்டமாக இங்கே வைக்க மாட்டீங்க, இங்கே வைக்க மாட்டீங்க ஸ்டாப் லாஸை. நீங்கள் வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு லோ கீழே தான் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லோ கீழே வரும்போது வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், இல்லைனா பேங்க்ஸாக இருக்கும். அவங்க வந்து பை ஆர்டரோ செல் ஆர்டரோ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு பேர் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி நான் சொல்கிறேன். இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெண்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகாது. அந்த ட்ரெண்டை நோக்கி தான் போகும் மார்க்கெட். ஓகே, இப்போது என்னோட இதுபடி மார்க்கெட் வந்து மேபி இங்கேருந்து கூட ஃபால் ஆகலாம். ஏன்னா இங்கேருந்து எந்த லிக்விடிட்டியுமே எடுக்காமல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. அதனால மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட மார்க்கெட் ஃபால் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் 30 மினிட்ஸில். ஓகேவா? இது இது இப்போதைக்கு மார்க்கெட் இங்கே போயிட்டு இருக்கா, இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது. அப்புறம் வேறு எங்கே இருக்குது லிக்விடிட்டி 30 மினிட்ஸில்? இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் தென் இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஏன் இதெல்லாம் லிக்விடிட்டி சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ஐ மீன் நாட் ஸ்விங் ஹை. இதெல்லாம் ஒரு இன்டர்னல் ஹை, இன்டர்னல் லோ. ஓகே, ஸோ இப்போ வந்து 30 மினிட்ஸில் வரைஞ்சாச்சு. ஸோ ஸ்டெப் 3 முடிஞ்சது. இப்போ நான் ஸ்டெப் 4க்கு போகிறேன். ஸ்டெப் 4 switch to lower time frame 3 minutes or 3 minutes 3 minutes or 5 minutes. Check for volume and momentum. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 30 மினிட்ஸ் பண்ணிட்டேன்னா, இப்போது 30 மினிட்ஸில் வந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணுதான்னு முதல்ல பார்க்கணும். என்னோட இன்டர்னல் லிக்விடிட்டியை கிராப் பண்ணுதான்னு பார்க்குறேன். ஓகே, இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் பண்ணிடுச்சு. இப்போ 3 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக 3 மினிட்ஸ் தான் எடுப்பேன். 3 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு இது கிராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மொமெண்டமும் வால்யூமும் மார்க்கெட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டில் இருக்கா மொமெண்டம்? இப்போது வால்யூம் பார்க்குறேன். இப்போது இது கிராப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வால்யூம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே
இதில் பாருங்கள் 3 மினிட்ஸில் வால்யூம் வருது. அண்ட் அகைன் இங்கே 3 மினிட்ஸில் வால்யூம் வருது. ஸோ மார்க்கெட்டில் வால்யூம் இருக்குது. ஓகே, வால்யூமும் இருக்குது, மொமெண்டம் இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் பாருங்களேன், வால்யூம் எவ்வளோ கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் வால்யூம் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக ப்ளேஸ் ஆகுது. மார்க்கெட்டில் வந்து பையர்ஸோட வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ளேஸ் ஆகுது. செல்லர்ஸோட பையர்ஸோட வால்யூமே கொஞ்சம் அதிகமாக ப்ளேஸ் ஆகுதுன்னு தெரியுது. பட் இன்னுமே ஸ்டில் வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா இந்த செல்லர்ஸோட வால்யூமை வந்து பையர்ஸால் வந்து பீட் பண்ண முடியலை. ஸோ செல்லர்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே, இப்போதைக்கு வந்து என்னோட நான் எதுக்கு எய்ம் பண்ணுறேன்னா பைக்கு எய்ம் பண்ணுறேன் இங்கே வரைக்கும். பட் ஸ்டில் செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ஓகே இப்போதைக்கு வால்யூம் இருக்கா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணுறது வந்து, வால்யூம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன சின்ன புல் பேக் எடுக்கும், மேலே போகும். மேலே போனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. வால்யூம் பார்த்தோன்னே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம எதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேனிப்புலேஷனுக்கு வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டில். மேனிப்புலேஷனுங்கிறது என்னன்னா, மார்க்கெட்டில் வால்யூம் எடுத்த உடனே மார்க்கெட் வந்து மேலே போகும். ஆனால் டக்குன்னு மேலே போகாது. இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லோவா வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இங்கே இந்த இந்த பிரைஸில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வால்யூம் பார்த்தோன்னே இந்த இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்தோன்னே நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். அவங்க ஆனால் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக செல் பண்ணிட்டு, இந்த இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணிடுவாங்க. ஹண்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த பாருங்களேன், கரெக்டாக இந்த ஹண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ இதாகுது. ஆனால் இங்கே ஸ்டில் உங்களுக்கு வால்யூம் பெருசா இல்ல. மொமெண்டம் இல்லாதனால மார்க்கெட் இன்னும் கீழ வரையும் வந்துருச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகுதான்னு சொல்லிட்டு. பட் இதுதான் என்னோட ஸ்டெப் ஆ 5 நெனைக்கிறேன். இருங்க. ஓகே. ஸ்டெப் 5 என்னன்னா எனக்கு இப்போ வந்து நான் 3 மினிட்ஸ்ல பார்த்து வால்யூமும், மொமெண்டமும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். பட் ஒரு மேனிபுலேஷனுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட் ஃபார் மேனிபுலேஷன் மேனிபுலேஷன் இன் 3 மினிட்ஸ். Manipulation in 3 minutes or 5 minutes. And enter the play moment is still there. ஓகேவா? அப்போ நம்ம நம்ம வந்து நம்மளோட இதை வந்து என்ட்ரு ஆகலாம், நம்மளோட ட்ரேடை வந்து என்ட்ரு ஆகலாம். எப்போனா வந்துட்டு ஒரு மேனிபுலேஷன் 3 மினிட்ஸ்லயும் 5 மினிட்ஸ்லயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டில் உங்களுக்கு வால்யூம் அண்ட் மொமெண்டம் மார்க்கெட்ல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ட்ரு ஆகலாம். ஸோ இப்போ நான் போய் செக் பண்ணி காட்டுறேன் திரும்பி அதே இதில். பாருங்க, இங்க வந்து வால்யூமும் மொமெண்டமும் ஃபர்ஸ்ட் இருக்க மாரி காமிச்சாங்க. மேனிபுலேஷனும் நல்லா தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட்ல பாருங்களேன், இங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய கன்சாலிடேஷன். ஏன்னா இங்க மேனிபுலேஷன் இருக்கு, எடுத்துருச்சு. இந்த மேனிபுலேஷன் மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா, இப்படிலாம் கன்சாலிடேட்டே ஆகாது மார்க்கெட்ல. மார்க்கெட் வந்து வேகமா மேல மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ இங்க வந்து மார்க்கெட்ல வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆயிருச்சு. ஓகே. ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் இங்க இங்க வரையும் கூட போகலாம். பட் நமக்கு அது தெரியாது. என்னோட கான்செப்ட் படி நான் இங்க வரையும் போகும், மேல போகும்னு நான் எய்ம் பண்ணியிருந்தேன். பட் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னுமே மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆகுது. ஓகே. ஸோ இதான் சிம்பிள் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து 4 ஹவரோட ட்ரெண்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 1 ஹவரோட ட்ரெண்ட் பாருங்க. அப்புறம் மார்க்கெட் எங்க போகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ட்ரெண்ட வச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்விட்ச் பண்ணுங்க. இல்ல 30 மினிட்ஸ்ல வந்து நீங்க லிக்விடிட்டி ட்ராப் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணுங்க. 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு. ஸ்விட்ச் பண்ணிட்டு அங்க வந்து வால்யூமும், மொமெண்டமும் ஃபர்ஸ்ட் டைம் வருதான்னு பாருங்க. அந்த லிக்விடிட்டி எடுக்கும்போது வால்யூம், மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ட்ரி ஆகாம வெயிட் பண்ணி அந்த ஸ்விட்ச் பண்ணது பார்த்தீங்களா, மொமெண்டம் எடுத்து மேல போகுதுல்ல, அந்த லோவ வந்து 3 மினிட்ஸ்லயோ 5 மினிட்ஸ்லயோ ட்ராப் பண்ணிக்கோங்க. அங்க ஒரு அலர்ட் செட் பண்ணுங்க. அந்த அலர்ட்ட எடுக்கும்போது திரும்பி மொமெண்டமும், வால்யூமும் மார்க்கெட்ல வருதான்னு பாருங்க. இப்போ நீங்க பை சைட்ல பார்க்குறீங்க அப்படின்னா பையர்ஸோட மொமெண்டம் வந்து வால்யூம் வந்து செல்லர்ஸோட அதிகமா இருக்கணும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா, யோசிக்காம அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஹைக்கு வந்து நீங்க எய்ம் பண்ணலாம் கண்டிப்பா. ஒரு 1:5ஓ, 1:3ஓ அது எவ்வளோ இருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு வேளை மேல போயிருந்துச்சு அப்படின்னா, இங்க மொமெண்டம் இருக்கா? நான் இங்க என்ட்ரி கண்டிப்பா இங்க தான் எடுத்திருப்பேன் என்ட்ரி. என்ட்ரி எடுத்துட்டு இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். இங்க இருக்கு. இது ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னா, ரீசன் நான் சொல்றேன்ல, செல்லர்ஸ் இங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து மொமெண்டம் ஓரளவுக்கு இருந்தாலுமே வால்யூம் பெருசா இல்ல. மார்க்கெட் இங்க கன்சாலிடேட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இங்க என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நான் வந்து
நான் வந்து வெளியே வந்திருக்கணும் என்னோட இதில் இருந்து. பட் இங்கே வெளியே வரல அப்படின்னா இங்கே இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா என்னால் இது பண்ண முடியாதுன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒர்க் ஆகல. இது வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாம இருக்குமான்னா, அப்படி கிடையாது. கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லி, நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஒரு வேற ஏதாவது கான்செப்ட் வந்து இந்த நான் சொன்னதிலேயே வந்து ஏதாவது கான்செப்ட் புரியல, இப்போ லிக்விடிட்டி கான்செப்ட் புரியல, இல்லைன்னா வேற ஏதாவது கான்செப்ட் புரியல அப்படின்னா, திரும்பியும் கீழ வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ நான் என்ன ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து அட்வைஸ் சொல்ல முடியாது, சஜஷன் குடுக்குறேன் அப்புட்ன்னா, இப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், அத யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. அம் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. இது வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளா மார்க்கெட்ட வந்து அனலைஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து அ நான் ஒரு 8 மந்த்ஸ் பண்ணதுல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நானா ஃபார்ம் பண்ணது. அதனால நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 2 ட்ரேட்ஸ்ல வந்து என்னைய மாரி நீங்க 1:8 எடுப்பீங்க, 1:5 எடுப்பீங்கன்னு என்னால கண்டிப்பா என்னால அஷ்யூரிட்டிலாம் குடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இத நீங்க கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா நான் எடுக்கிற ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு 1, 2 தான் எடுப்பேன். அது ஒர்க் ஆகல அப்டின்னா எடுக்க மாட்டேன். நான் இதுவரை ஏசியாலாம் எடுத்ததில்ல. இது வந்து ஏசியா இப்ப 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 கரண்ட்டா வந்து டைம் வந்து இப்ப ஓகே. 9:22 இந்தியால. ஸோ, இப்போ ஏசியா செஷன் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்து எனக்கு நான் இதுவரை ஏசியா செஷன்ல எடுத்ததில்ல. நான் லண்டன், நியூயார்க்ல மட்டும் தான் எடுப்பேன். ஸோ, ஏசியால வந்து எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், அதெல்லாம் எனக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ, அதான். ஸோ, இதான் சஜஷன் வந்து என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்க என்னைய மாரி வேற யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நீங்க உள்ள ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ, அது ஒர்க் ஆச்சுன்னா, அதையே ஃபாலோ பண்ணுங்க கடைசி வரைக்கும். கண்டிப்பா வந்துட்டு ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணும்போது நீங்க ஃபைன் டியூன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட்ஸ வந்து எவ்வளோ கம்மியா எடுக்க முடியுமோ, ஒரு நாளைக்கு 10 ட்ரேடு, 5 ட்ரேட்லாம் எடுக்காம 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சா? ஓகே. ஏன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். அ மேபி இன்னைக்கு ஒர்க் ஆகாம போயிருக்கலாம் அவ்வளோதான். இப்ப நான் இது காமிச்சேன்ல, இது இன்னைக்கு ஒர்க் ஆகல அவ்வளோதான். பட் இது வந்து நாளைக்கும் இதே மாரி நடக்குமான்னா, கண்டிப்பா இல்ல. நாளான்னைக்கு இதே மாரி நடக்குமான்னா, கண்டிப்பா இல்ல. 1 நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும். இதே தான் 5 நாளுமே நடந்துச்சுன்னா, இது என்னோட ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. நானே மாத்திருவேன். நான் இதுவரைக்கும் பண்ணதுல வந்து எனக்கு 1, 2 மிஸ் ஆகும். இன்னைக்கு மிஸ் ஆயிருக்கு. ஸோ, அது மாரி தான் நான் சொல்றேன். ஸோ, ஒரு நாள் வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்டின்னா, டக்குனு வேற ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ணாதீங்க. இது என்னோட பிகினர் மிஸ்டேக் தான். அத தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ, அவ்வளோதான். ஸோ, வேற ஏதாவது வீடியோ போடணும் அப்டின்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன். வேற ஏதாவது புதுசா கன்டென்ட் எடுத்து. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.